ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கியோட வீடியோல ஆப்போனன்ட் வந்து கேஸ்லிங் பண்ணாம, பானுக்காக ஆசைப்பட்டு ஓப்பனிங்ல டெவலப்மெண்ட்ட விட்டுட்டு பான் அடிச்சா என்ன ஆகும்ன்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, இது என்னோட கேம். என்னோட WGM ஓப்பன் ஹைதராபாத்ல 2018ல நடந்த கேம். ஸோ, பிளாக் வந்து பிரத்யூன்கோவா ஓல்கான்னு சொல்லிட்டு உமன் இன்டர்நேஷனல் மாஸ்டர் 2272 ரேட்டிங் அப்போ வச்சிருந்தாங்க. ஸோ, நான் வந்து ஒயிட்டு E4 விளையாடினேன். C5 பண்ணாங்க. நைட் F3, E6. ஸோ ஸ்க்யூ இன்ஜின் ஆட போறாங்கன்னு நெனச்சேன். ஸோ D4, பான் இன்டு D4, நைட் இன்டு D4, நைட் F6, நைட் C3. இங்க எனக்கு நைட் C6 தெரியும், D6 தெரியும், பிஷப் B4 சம்டைம்ஸ் விளையாடுவாங்க. சில பேர் A6 விளையாடுவாங்க. பட் இவங்க குயின் B6ன்னு விளையாடுனாங்க. இது வந்து எனக்கு ஒரு புதுசான மூவா இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல அவங்க B2 மேல பிரஷர் பண்றாங்க. ஸோ நான் டைரக்ட்டா பிஷப் E3 என்னால டெவலப் பண்ண முடியாது. அதனால இந்த D4 நைட் மேலயும் பிரஷர் இருக்கு. பிஷப் C5 வந்து அட்டாக் வரும்னு சொல்லிட்டு, நான் ஒயிட் நைட்ட B3க்கு கொண்டு வந்தேன். ஸோ என்னோட ஐடியா என்னன்னா, இந்த B2 பான் மேல இருக்கிற பிரஷரையும் நான் வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன். ஆல்சோ D4 நைட்டுமே இனிமேல் பிரஷர் இல்ல. பிஷப் C5யும் இப்போ வராது. ஏன்னா நைட் இன்டு C5 அடிச்சு டபுள் பிஷப் அட்வான்டேஜ் எடுத்துருவேன். பிளாக் பிஷப் B4 விளையாடுனாங்க. இப்போ நைட் இன்டு E4 அடிக்க போறாங்க. ஏன்னா இங்க பின் இருக்கு. ஸோ எனக்கு பீஸ டெவலப் பண்ணணும். அதனால நான் பிஷப் D3 விளையாடுனேன். இப்போ வந்து பான சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அவங்க D5 விளையாடி சென்டர ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நான் பான் இன்டு D5 அடிச்சுட்டேன். நைட் இன்டு D5. இங்க நைட் இன்டு C3 அடிக்க போறாங்க நெக்ஸ்ட் மூவ். ஸோ நான் பிஷப் D2ன்னு வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். பட் நைட் இன்டு C3, பான் இன்டு C3, பிஷப் D6 இங்க எனக்கு டபுள்டு பான் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அவங்க கேஸ்லிங், நைட் C6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பொசிஷன் ஈக்குவலா இருக்கும். அண்ட் எனக்கும் பெருசா இந்த பொசிஷன்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அதனால நான் இங்க கேஸ்லிங்ன்னு டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணேன். ஆல்சோ என்னோட கிங்க நான் இப்பவே சேவ் பண்ணிட்டேன். நைட் இன்டு C3 ஆ அடிச்சாங்க கேம்ல. பட் இன்கேஸ் பிஷப் இன்டு C3ன்னு அடிச்சிருந்தா, பான் இன்டு C3, இப்போ நைட் இன்டு C3 அடிச்சிருந்தா, குயின் அட்டாக். ஸோ குயினோட பெஸ்ட் மூவ் குயின் G4. ஏன்னா அவங்க கேஸ்லிங் பண்ணும்போது நான் பிஷப் B2ன்னு வச்சு நைட் அட்டாக் பண்ணலாம். ஸோ இங்க ஸ்கீவர் இருக்கு. நைட்ட மூவ் பண்ணா குயின் இன்டு G7 செக்மேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால அவங்க குயின் C7ன்னு டிஃபெண்ட் பண்ணா, நான் இந்த இடத்துல குயின் B4ன்னு எக்ஸ்ட்ரா அட்டாக் போட்டு இங்க வந்து வின் பண்ணிடுவேன். ஸோ ஒயிட் பெட்டர் இங்க. அதனால அவங்க கேஸ்லிங் பண்ணாம G6 போயிருந்தா, இப்பவும் நான் பிஷப் B2 வச்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பின்ல நான் வந்து நைட் அட்டாக் பண்றேன். நைட் மூவ் பண்ணா பிஷப் இன்டு H8 இருக்கு. இன்கேஸ் குயின் மூவ் பண்ணி சப்போர்ட் பண்ணா, நான் வந்து ஒன்ஸ் அகைன் குயின் D4 போயிட்டு டபுள் அட்டாக். ஸோ இதுவுமே பிளஸ் மைனஸ். ஸோ இந்த இடத்துல அவங்க பிஷப் இன்டு C3 அடிக்கல. நைட் இன்டு C3ன்னு அடிச்சாங்க. பான் இன்டு C3. இப்போ பிஷப் இன்டு C3ன்னு கேம்ல அடிச்சுட்டாங்க. பட் பிஷப் E7 போயிருக்கலாம். பிஷப் E7 போயிருந்தாலும் நான் குயின் G4, G7 மேல அட்டாக் பண்றேன். இப்போ பிஷப் F6 வச்சு கண்டினியூ பண்ணா நான் பிஷப் A3ன்னு போய் அவங்களோட கேஸ்லிங்க ஸ்டாப் பண்ணலாம். ஆல்சோ குயின் G4. இப்போ கேஸ்லிங் பண்ணா நான் வந்து பிஷப் H6 வைப்பேன். ஸோ குயின செக்மேட் பண்ண போறேன். குயின் இன்டு G7. இன்கேஸ் G6 வச்சா பிஷப் இன்டு F8. இது வந்து ஒயிட்டுக்கு பிளஸ்ஸு. பிஷப் F6 வச்சாலும் நான் குயின் E4 வைப்பேன். G6னா பிஷப் இன்டு F8. ஏன்னா அந்த H7 அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ பின்னாடி போலாம். இப்போ கேம்ல அவங்க டெவலப்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம பிஷப் இன்டு C3ன்னு பான் அடிச்சுட்டாங்க. இந்த இடத்துலயே ஒயிட் ஆக்சுவலா பிஷப் A3ன்னு போயிருந்தா அட்வான்டேஜ் நான் வந்து சீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் கேஸ்லிங்க ஸ்டாப் பண்றேன். அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பிஷப் இன்டு A1னா குயின் இன்டு A1, குயின் இன்டு G7 அடிக்க போறேன். F6 வச்சா நான் வந்து திரும்ப குயின் D1 கொண்டு வந்து குயின் H5க்கு போலாம். அண்ட் இப்போ கேஸ்லிங் பண்ண முடியாது. கிங் F7 பண்ணாலும் குயின் H5 செக். G6னா பிஷப் இன்டு G6ன்னு அடிக்கலாம். பான் இன்டு G6 அண்ட் குயின் இன்டு H8. இதுவும் ஒயிட்டுக்கு பெட்டரா இருந்திருக்கும். நான் குயின் D1 கேம்ல ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து கேமுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தேன். குயின் D1 வச்சு குயின் H5 போயிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துலயே நான் ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிச்சு நான் ஆக்சுவலா பிஷப் A3 போகல. பட் பிஷப் A3 போயிருக்கணும். நான் வந்து ரூக் B1ன்னு வச்சேன்.
இந்த இடத்துல பிளாக் ஆக்சுவலா கேஸ்லிங் பண்ணி பொசிஷன ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கலாம். இதுதான் லாஸ்ட் சான்ஸ் பிளாக்குக்கு. ஸோ அவங்க கேஸ்லிங் பண்ணியிருந்தா, நான் பிஷப் இன்டூ H7 அடிச்சிருப்பேன். கிங் இன்டூ H7 அண்ட் குயின் D3. இந்த டபுள் அட்டாக்ல கிங் G8, குயின் இன்டூ C3. ஆல்ரெடி நான் C3ல விட்ட பான நான் வந்து திரும்ப H7ல எடுத்துட்டேன். ஸோ இந்த பொசிஷன் ஈக்குவலா இருக்கு. என் பீசஸ் பெட்டரா இருக்கு. இந்த பொசிஷன் நான் விளையாடலாம்னு நினைச்சேன். பட் ஸ்டில் இதுவுமே வந்து பிளாக் ஆக்சுவலா பீசஸ் டெவலப் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஸோ, இந்த இடத்துல பிளாக் வந்து ரூக் B1க்கு குயின் C7 வச்சுட்டாங்க. ஸோ, குயின் C7 ஒன்ஸ் அகைன் மிஸ்டேக். ஏன்னா விளையாடின பீஸே திரும்ப விளையாடுறாங்க. ஆல்சோ பிஷப் இன்டூ C3ன்னு ஒரு பான் அடிச்சிருக்காங்க. கிங் சென்டர்ல இருக்கு. இன்னும் கேஸ்லிங் பண்ணல. குயின் சைட்ல எந்த பீசஸையுமே டெவலப் பண்ணல. இப்போ என்னோட எய்ம் வந்து அவங்கள கேஸ்லிங் பண்ண விடக்கூடாது. ஸோ, நான் பிஷப் A3ன்னு இந்த கேஸ்லிங்க ஸ்டாப் பண்றேன். இப்போ வந்து பிளாக் நைட் C6 விளையாடுனாங்க. ஸோ, அவங்க பிஷப் D7 கேஸ்லிங் இந்த சைட் போயிடலாம் அப்படின்ட்டு எய்ம் பண்ணலாம். எனக்கு இப்போ என்னோட குயின் ஓப்பனா இருக்கணும். அண்ட் ரூக் E1 என்னால வைக்க முடியாது. நைட் C5 வச்சாலும் அவங்க B6ன்னு வைப்பாங்க. ஸோ, நான் இந்த இடத்துல பிஷப் E4ன்னு வச்சேன். ஸோ, பிஷப் E4ஓட ஐடியா நான் பிஷப் D6ன்னு வரலாம். இன்கேஸ் எனக்கு தேவைன்னா குயின் D3, ரூக் D1ன்ட்டு நான் D5ல ப்ரெஷர் பண்ணலான்னு வந்தேன். ஸோ, இங்க பிளாக் வந்து பிஷப் D7 விளையாடினா கேஸ்லிங் பண்றதுக்காக நான் பிஷப் D6ன்னு வைப்பேன். குயின் C8 ஆர் குயின் எங்க போனாலுமே நான் நைட் C5ன்னு வச்சு இன்னும் ப்ரெஷர் பண்ணுவேன். ஸோ இது ஒயிட்டுக்கு பெட்டர். அதனால அவங்க பிஷப் D7 விளையாட முடியாது. இன்கேஸ் பிஷப் B4 வச்சு கேஸ்லிங் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா, இந்த பிஷப்புக்கு சப்போர்ட்டா இருக்கிறது இந்த நைட். அதனால ஃபர்ஸ்ட் நான் அத ரிமூவ் பண்ணிட்டு, குயின் இன்டூ C6 அப்போ பிஷப் இன்டூ B4 இது ஒயிட்டுக்கு வின்னு. ஏன்னா நான் பீஸ் அப்ல இருக்கேன். ஸோ அவங்க கேம்ல வந்து பிஷப் B4ம் வைக்கல. நைட் B4ன்னு வச்சாங்க. ஸோ தட் அவங்க கேஸ்லிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா, இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது ஒரு ஷார்ட் டெர்ம் அட்வான்டேஜ். இன்னும் ஒரு ஃபியூ மூவ்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னா, பிளாக் வந்து அவங்களோட பொசிஷன ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து சீஸ் பண்ணுன உடனே, அதனால மோஸ்ட்டா நம்ம ஃபோர்சிங் மூவ்ஸ் அண்ட் அக்ரெசிவ் மூவ்ஸ்க்கு போணுன்ட்டு நான் நைட் D4 வைக்கிறேன். ஸோ நைட்ட சென்ட்ரலைஸ் பண்றேன். ஆல்சோ இந்த B4 நைட் மேல பிரஷர் குடுக்குறேன். நைட் B5யும் என்னோட ஒன் ஆஃப் த த்ரெட். ஸோ இன்கேஸ் அவங்க நைட் C6ன்னு திரும்ப பின்னாடி போனாலும், நான் நைட் B5 வச்சு நைட் D6ம் போலாம். நைட் இன்டூ C3யும் த்ரெட்டு. ஸோ இது ஒயிட்டுக்கு ஒன்ஸ் அகைன் பெட்டரா இருக்கும். பிளாக் வந்து இங்க நான் நெறைய வேரியேஷன் கால்குலேட் பண்ணேன். பட் பிளாக் குயின் E5 விளையாடுனாங்க. ஸோ நான் கால்குலேட் பண்ண வேரியேஷன்ஸ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பிஷப் இன்டூ D4 அடிச்சா, நான் குயின் இன்டூ D4ன்னு அடிப்பேன். ஸோ டபுள் அட்டாக். இன்கேஸ் நைட்ட மூவ் பண்ணா, ஆ நைட் A6 இல்ல நைட் C6 எங்க போனாலும் நான் வந்து குயின் இன்டூ G7 அடிச்சு ஒயிட்டுக்கு வந்து பெட்டர் பொசிஷன் இது. ஸோ பிஷப் இன்டூ D4 அடிக்கல. கேஸ் நைட் D5 வச்சிருந்தா பிஷப் இன்டூ D5, பான் இன்டூ D5 இங்க நான் இன்டர்மீடியட் செக் ஒண்ணு குயின் E2 செக்ன்னு குடுக்கலாம். ஸோ கிங் மூவ் பண்ணா நைட் B5. என்னோட ஐடியா குயின் அட்டாக், பிஷப் அட்டாக், ஆல்சோ குயின் E7ல நான் த்ரெட்டன் பண்றேன். ஸோ இன் கேஸ் குயின் C6ன்னு இந்த பிஷப் மேல இருக்கிற டிஃபென்ஸ் அவங்க ஸ்ட்ராங் பண்ணா குயின் E7 செக்மேட் பண்ணிடலாம். குயின் D7ன்னு போய் அந்த செக்மேட்ட தடுத்தா நான் நைட் இன்டூ C3ன்னு பீஸ் அப் ஆயிடுவேன். ஸோ நைட் D5யும் இங்க ஒர்க் ஆகல. குயின் C4ன்னு வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ண பார்க்கலாம். பட் குயின் C4னா நைட் E2 ஏன்னா இந்த பிஷப் மேல த்ரெட். ஆல்சோ நான் B4ஓட நைட் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் அவங்க குயின் இன்டூ E4 அடிச்சா நான் நைட் இன்டூ C3 குயினும் அட்டாக். இங்க வந்து பிஷப்பும் அட்டாக். ஐ மீன் நைட்டும் அட்டாக். ஸோ குயின் C4 இப்போ பிஷப் இன்டூ B4. இன்கேஸ் அவங்க A5ன்னு இங்க வச்சா நான் பிஷப் A3 குயின் இன்டூ C3க்கு குயின் D6 போயிடுவேன். இங்க செக்மேட் பண்ண போறேன். ஸோ குயின் F6 போனா இங்க நான் ரூக் எஃப் D1 வைக்கலாம். ஸோ இந்த பொசிஷனும் பிளாக்கோட பீசஸ் எல்லாமே வந்து எதையுமே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. எல்லாமே டை டவுனா இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டா ஒயிட்டுக்கு வந்து வின்னிங். இன்கேஸ் ரூக் A6 பண்ணா, ரூக் இங்க வந்ததோட ட்ராபேக் B8 ஸ்கொயர். ஸோ நான் குயின் B8 போய் அட்டாக் பண்ணுவான். ரூக் C6, ரூக் இன்டூ B7. அதனால இந்த வேரியேஷனுமே அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ குயின் இன்டூ E4ம் ஒர்க் ஆகாது. நைட் E2க்கு இங்கேயே அவங்க A5ன்னு அந்த நைட்ட டிஃபெண்ட் பண்ணா, நான் நைட் இன்டூ C3, குயின் இன்டூ C3, பிஷப் B2ன்னு வச்சு பான வந்து அடிக்கலாம். அதனால இதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ பிளாக் வந்து கேம்ல குயின் E5ன்னு விளையாடுனாங்க. இங்க பிஷப் இன்டூ B4 அடிச்சா, அவங்க பிஷப் இன்டூ B4,
ரூக் இன்டு B4, குயின் இன்டு E4 அடிச்சிடலாம். இதுவுமே ஸ்டில் ஒயிட்டுக்கு பெட்டரா இருக்கு. பட் இத விட நான் நல்ல அட்வான்டேஜ் எடுக்கணும்னா, ஒயிட் இங்க பிஷப் B4க்கு பதிலா ரூக் இன்டு B4ன்னு நான் கேப்சர் பண்ணேன். ஸோ என்னோட ஐடியா என்னன்னா, எனக்கு இந்த பிஷப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு தோணுச்சு. ஆல்சோ அவங்க பிஷப் இன்டு B4 பண்ணும்போது அதுதான் கேம்ல நடந்துச்சு. ஸோ மத்த வேரியேஷன்ஸ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பிஷப் இன்டு D4 அடிச்சா ரூக் இன்டு D4. நான் ஸ்டில் பீஸ்அப்ல இருக்கேன். ஸோ இது எனக்கு பிளஸ் மைனஸ். அண்ட் குயின் இன்டு E4ன்னு அடிச்சா நான் ரூக் C4ன்னு வைப்பேன். ஏன்னா பிஷப் அட்டாக். ஸோ பிஷப் மூவ் பண்ணா நைட் B5ன்னு டிஸ்கவர்ட் அட்டாக்ல நான் வந்து அந்த குயின வின் பண்ணலாம். ஏன்னா குயின் இன்டு C4னா நைட் D6 வருது. இப்போ குயின் E5 அந்த மாதிரி மூவ்ஸ் வச்சாலும் நைட் D6 வருது. கிங் E7, நைட் இன்டு C8. இந்த செக் டபுள் செக்ல வந்து பீஸ் போகுது. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பிஷப் இன்டு B4 அடிக்கிறாங்க. இங்க ஒரு வண்டர்ஃபுல்லான மூவ் நான் விளையாடினேன். ஸோ டைரக்ட்டா பிஷப் இன்டு B4, குயின் இன்டு E4னாலுமே எனக்கு அட்வான்டேஜ் தான். பட் ஸ்டில் நான் வந்து இன்னும் சூப்பரான மூவ். இங்க நைட் C6 போனேன். ஸோ நைட் C6 ஓட ஐடியா இங்க வந்து நைட் ஃபோர்க் பண்றேன். அண்ட் ஆல்சோ குயின் D8 செக்மேட் பண்ண போறேன். ஸோ இங்க பான் இன்டு C6 அடிச்சா நான் பிஷப் இன்டு C6 செக் வைப்பேன். கிங் E7, பிஷப் இன்டு B4 செக். இந்த செக்கோட நான் வந்து பிஷப் இன்டு A8 அடிச்சிடலாம். ஸோ நான் பீஸ் அப்ல இருப்பேன். அதனால பான் இன்டு C6 ஒர்க் ஆகாது. ஸோ குயின் இன்டு E4 அடிச்சா குயின் D8 செக்மேட் வருது. இன்கேஸ் குயின் F6 போனாலும் நான் பிஷப் இன்டு B4 அடிப்பேன். பான் இன்டு C6னா பிஷப் இன்டு C6. கிங்கும் மூவ் பண்ண முடியாது. பிஷப் D7னா குயின் D7 செக்மேட் பண்ணிடலாம். ஸோ குயின் F6மே ஒர்க் ஆகாது. ஸோ என்னோட ஆப்போனன்ட் குயின் C7ன்னு கேம்ல விளையாடுனாங்க. D8 வந்து கண்ட்ரோல் பண்ணேன். பட் நான் வந்து இங்க நைட் இன்டு B4 அடிச்சேன். ஸோ இந்த இடத்துல அவங்க கேஸ்லிங் பண்ணியிருந்தா, நான் நைட் A6 வச்சிருக்கலாம். பான் இன்டு A6னா பிஷப் இன்டு F8 அடிச்சுட்டு, நான் இந்த ரூக்கையும் அடிச்சிருப்பேன். ஸோ இதுவுமே எனக்கு வின்னிங் பொசிஷன். நான் ஆல்ரெடி பீஸ் அப்ல இருக்கேன். ஸோ கேஸ்லிங் பண்ணியிருக்க முடியாது. அதனால பிளாக் F5 விளையாடுனாங்க. F5க்கு நான் ஜஸ்ட் பிஷப்ப புல் பேக் பண்ணிக்கிட்டேன். பட் ஸ்டில் இங்கேயும் நான் நைட் A6 போயிருக்கலாம். பட் நான் பிஷப் F3ன்னு புல் பேக் பண்ணிட்டேன். ஸோ இங்க பிளாக் குயின் C3ன்னு வச்சாங்க. ஒன்ஸ் அகைன் எனக்கு நைட் C6. ஏன்னா பான் இன்டு C6 அடிக்கும்போது குயின் C3 ஓட டிராபேக் இந்த D6 ஸ்கொயரோட கண்ட்ரோல் வந்து போயிடுச்சு. அதனால நான் குயின் D6 வைக்கலாம். கிங் F7 போவாங்க. ஏன்னா குயின் E7 செக்மேட்ட தடுக்க. கிங் இங்க எஸ்கேப் ஆக போறதுன்றதுனால நான் வந்து G6 ப்ரொவோக் பண்ணணும். அதனால நான் பிஷப் H5 செக்ன்னு வைக்கிறேன். இப்போ G6, குயின் E7 செக், கிங் G8 அண்ட் குயின் F8 செக்மேட் ஆயிடும். அதனால அவங்களால B இன்டு C6ம் இங்க அடிக்க முடியாது. ஒன்ஸ் அகைன் என்னோட ஐடியா குயின் D8. ஸோ பிளாக் கிங் F7ன்னு வச்சாங்க கேம்ல. நான் இப்போ குயின் D6ன்னு வச்சேன். ஸோ பான் இன்டு C6னா நான் வந்து ஸ்டில் பிஷப் H5 செக், G6, குயின் E7 செக்மேட் பண்ணிடலாம். இல்ல கிங் F6 போனாலும் நான் குயின் E7 செக், கிங் E5, குயின் இன்டு G7 செக், ஸ்கீவர்ல வந்து நான் குயினை வின் பண்ணிடுவேன். அண்ட் ஒரு ஃபியூ மூவ்ஸ்ல செக்மேட் ஆயிடும். ஸோ குயின் D6க்கு அவங்க ரூக் E8ன்னு E7 செக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. நான் இங்கேயும் நான் பிஷப் H5 செக், குயின் C7 போயிருக்கலாம். பட் நான் ஃபர்ஸ்டே குயின் C7 வச்சுட்டேன். கிங் F6. இப்போ நான் பிஷப்பை கொண்டு வந்தேன் கேமுக்கு. ஸோ எப்பவுமே 1 ஆர் 2 பீசஸை வச்சு நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லா பீசஸையுமே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ பிஷப் E7 செக். இங்க ரூக் இன்டு E7, குயின் இன்டு E7. ஸோ இப்போ கிங் G6 விளையாடுனாங்க. குயின் E8 செக். கிங் H6னா குயின் H5 செக்மேட் வருது. ஸோ கிங் F6 போனாங்க. குயின் F8 செக் வச்சேன். கிங் G6 அண்ட் நைட் E7. ஒன்ஸ் அகைன் நான் என்னோட நைட்டை இன்க்ளூட் பண்றேன். கிங் H6 போனாங்க. குயின் F7. என்னோட ஐடியா குயின் H5 செக்மேட் பண்ண போறேன். G6 வச்சாங்க. நைட் G8 செக். ஸோ இப்போ கிங் G5, குயின் E7 செக். ஆக்சுவலா அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல குயின் E7 வைக்காம நான் டைரக்டா G3 கூட வச்சிருக்கலாம். ஸோ குயின் இன்டு F3னா குயின் E7 செக். கிங் மூவ் பண்ண உடனே குயின் H4 செக்மேட் வருது. குயின் E7 செக்குக்கு அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் என்ன ஆகும்னு பார்க்கலாம். கிங் F4 வச்சிருந்தா நம்ம வந்து இங்க குயின் D6 செக் போயிருக்கலாம். இப்போ E5 வச்சிருந்தா G3 செக். இப்போ கிங் இன்டு F3னா நான் குயின் D1 செக் வச்சிருக்கலாம். கிங் E4னா நைட் F6 செக்மேட் ஆகுது. ஸோ குயின் D6 செக்குக்கு குயின் E5 வச்சிருந்தா குயின் D2 செக், குயின் E3, குயின் இன்டு E3 செக்மேட். ஸோ குயின் D6 செக்குக்கு ஒன்ஸ் அகைன் அவங்க கிங் G5க்கு போயிருந்தா குயின் G3 செக்மேட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துலயே அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேம்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நமக்கு இனிஷியேட்டிவ் இருக்கும்போது எப்படி அக்ரெசிவா விளையாடணும், அண்ட் எவ்வளோ நல்லா சாக்ரிஃபைசஸ் ஒர்க் ஆகுது, அண்ட்
பீசஸ் வந்து அவங்க ஆக்டிவா வச்சுக்கணும். டெவலப்மென்ட் பண்ணாம விளையாடின பீஸே திரும்ப விளையாடுறதோ, இல்ல பானுக்காக ஆசைப்பட்டு பொசிஷன ஃபுல்லா விடுறதோ, கேஸ்லிங் பண்ணாம கிங்க சென்டர்லயே வச்சிருந்தா எப்படி நம்ம வந்து பனிஷ் பண்ணலான்றது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கேம். தேங்க் யூ.